இப்ப என்ன இருக்கு அப்டின்னா, ஜூலை 30 வந்து ரிலீஸ் ஆக போது. இந்த நிலையில ஒரு பெரிய ஆப்பா வந்திருக்கான் ஹார்ட் பீட் 3க்கு. அந்த தொடர்லருந்து ஒரு முக்கிய நடிகை வந்து விலக போறாங்களாம். யார் அந்த நடிகை? என்ன காரணமா இருக்கும்ன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட் பீட் சீசன் 3 வரக்கூடிய ஜூலை 30 அன்னைக்கு தொடங்க இருக்கு அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். இந்த தொடர்ல இருந்து பிரபல நடிகை யோகலட்சுமி திடீரென விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க. இது அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களினுடைய காதல், சவால்கள், உணர்ச்சி போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட மோதல்களை மையமாக கொண்டு உருவாகி பெரும் வெற்றி பெற்ற தொடர் தான் ஹார்ட்பீட். கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான முதல் சீசன் மக்களிடையே செம ஹிட் அடிச்சது. 2025ஆம் ஆண்டு வெளியான இரண்டாவது சீசனும் பிளாக் பஸ்டர் வரவேற்பை பெற்றது. 2 சீசன்களிலுமே தலா 100 எபிசோடுகள் இடம்பெற்று ரசிகர்களை கட்டி போட்டுச்சு. ஜூலை 30ல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சீசன் 3 என்ட்ரி ஆக போகுதுன்ற செய்திகள் வந்துச்சு. தீபக் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் ஜெலி ஃபேக்டரி நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கக்கூடிய ஹார்ட்பீட் சீசன் 3 வரக்கூடிய ஜூலை 30ஆம் தேதி முதல் ஒளிபரப்பாக இருக்கு. இதில் முந்தைய சீசன்களில் கலக்கிய அனுமோல், கார்த்திக் குமார், தீபா பாலு, யோகலட்சுமி, தாபா, சாருகேஷ், ராம், சபரீஷ் ஆகியோரோட புதிதாக ஆஹா கல்யாணம் புகழ், காயு ஸ்ரீ மற்றும் இந்திய மாடலும் நடிகருமான ராகுல் ராஜசேகரன் ஆகியோரும் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில சோசியல் மீடியாவில் ரீனா கதாபாத்திரத்தில் நடித்து ரசூலிடையே செல்ல பிள்ளையாக மாறிய தீபா பாலு தொடரை விட்டு விலகுவதாக வதந்தி பரவச்சு. ஆனா அதுக்கு உடனடியாக விளக்கம் அளித்த தீபா பாலு, நான் தொடரை விட்டு விலகல, என் கதாபாத்திரமான ரீனா ஆர்கே மருத்துவமனையில் இருந்து ஏஎம் மருத்துவமனைக்கு மாறுறாங்க, இதைத்தான் நான் பதிவிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. தீபா பாலுவின் வதந்தி ஓய்ந்த நிலையில் தற்போது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலம் புகழ்பெற்ற நடிகை யோகலட்சுமி ஹார்ட்பீட் சீசன் 3 இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து அவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கிறது என்னன்னா, நான் ஹார்ட்பீட் தொடர்ல இருந்து விலகுறேன். இந்த தொடரில் நான் நடித்த தேஜு கதாபாத்திரம் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. உங்களைப் போலவே நானும் தேஜுவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா இது குட் பை கிடையாது. என் கடைசி மூச்சு இருக்கும் வரை உங்களுக்காக நான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு உணர்ச்சி பூர்வமாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அரசன் படத்துல நடிகை யோகலட்சுமியினுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இந்த திடீர் விலகல் முடிவுக்கு முக்கிய காரணம், அந்த அரசன் திரைப்படத்துல அவங்க அதாவது சிம்புக்கு ஜோடியாக நடித்து வராங்களாம். அதோட மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் நடிக்கக்கூடிய படத்தில் முக்கியமான ரோல்ல நடிச்சு வருவதாக தான் இந்த காரணத்தினால இவங்க இதுல இருந்து விலகுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நடிகையின் இந்த அறிவிப்பால் ஹார்ட்பீட் தொடரின் தீவிர ரசிகர்கள் மிகுந்த கவலை அடைஞ்சிருக்காங்க. தேஜு கதாபாத்திரத்திற்கு பதிலாக வேறு யாராவது நடிக்க போறாங்களா, அல்லது அந்த கேரக்டரை முடிவுக்கு வருகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா இப்ப வந்து அவங்க படத்துல அடுத்து பிக் ஸ்கிரீன்ல தொடர்ந்து நடிக்கிறாங்கன்ற செய்தி மட்டும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல அவங்க நடிக்கணும் அப்படின்ற நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.